ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நொங்கு பால், இதை பாயாசம்னு சொல்லலாம், ஜூஸுன்னு சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். இது நம்ம நொங்கு வாங்கி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நொங்கு ஜூஸ் பண்ண போகிறோம். பால் கலந்து நொங்கு ஜூஸு. இப்போது இது நொங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் மீடியம் சைஸில் வாங்குங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நொங்கு முத்தலாக இருக்கும். நம்ம ஜூஸ் பண்ணும்போது பீஸ் போடும்போது நமக்கு ரொம்ப அந்த நொங்கு மட்டும் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி கட்டாகி ஜூஸ் வெளியில் போயிருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உரிச்சதுக்கப்புறமேட்டு இது தோல். ஸோ இந்த தோல் நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக்கு. பட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி. அது கொஞ்சம் நேரம் நல்லா முகத்தில் தேய்ச்சிட்டு நீங்கள் முகம் கழுவிடலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை உரித்து நம்ம தனியாக இப்படி டப்பாவில் போட்டு வச்சுக்க போகிறோம். உரிக்கும் போதும் நைஃபெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஒரு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த தோலை உள்ளே இருக்கிற ஜூஸ் வந்துடாமல், அதுவும் நீங்கள் உரிக்கும் போது இந்த டப்பா மேலேயே வச்சு உரிச்சிங்கன்னா இன்கேஸ் ஜூஸ் ஸ்பில் ஆச்சுன்னா கூட அந்த டப்பாக்குள்ளேயே ஸ்பில் ஆகிடும். க்ளீனாக உரிச்சுக்கோங்க. ஏன்னா தோல் துவர்க்கும். அதனால் தோல் இல்லாமல் நீட்டாக உரிச்சுக்கலாம் நம்ம. இது சம்மர் டைமில் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு நேச்சுரல் கூலண்ட். கண்டிப்பாக சீசனல் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. அவாய்ட் பண்ணாதீங்க. நைட் நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. குளிர்ச்சி இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோலை இல்லாமல் எடுத்துக்கும். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஜூஸ் வெரைட்டி, அவ்வளோதான். இப்போ எல்லா நொங்கையும் தோல் உரித்து வச்சுருக்கோம். இதை நைட்டு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா எப்போ நொங்கு கிடைக்குதோ காலையிலையோ மதியானமோ வாங்கி இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணி டப்பாவில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ செய்கிறோமோ அப்போ வெளியில் எடுத்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதுக்கு மில்க் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதை நீங்கள் ரெகுலராக என்ன ரேஷியோவில் தண்ணி கலந்து பால் காய்ச்சுறீங்களோ காய்ச்சி அட்லீஸ்ட் ஒரு 1 hour நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த அந்த நொங்கை நல்லா கையில் மசிச்சாலும் சரி, ஒரு ஸ்மாஷர் வச்சு மசிச்சாலும் சரி, இந்த மாதிரி 1-2 நல்லா மசிச்சுக்கோங்க. சில நொங்கு முத்தலாக இருந்ததுன்னா உங்களால் இந்த அளவுக்கு மசிக்க முடியாது. அதை மட்டும் கத்தியில் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க. கூழ் மாதிரி மசிக்க வேண்டாம். இந்த மாதிரி 1-2 பீசஸாக இருக்கணும். அது மேலே சர்க்கரை நல்லா தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணி நல்ல ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஈவனாக சர்க்கரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்ல பால் சர்க்கரை எல்லாம் சேர்கிற வரைக்கும் கலந்து சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.